ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க மேல பயங்கர கோபம். வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி நம்மளோட முத்துக்குமரன் சூப்பரான ஒரு வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செமைய மாதம் இருக்குது. அதாவது உள்ளே இருக்கிறதுலே ரொம்ப அழகான பாண்டு ஒரு சில பேர் தான் சொல்ல முடியும். அதுலேயும் குறிப்பாக முத்துக்குமரன் அண்ட் தீபக் ரொம்ப அழகான ஒரு பாண்ட். முத்துக்குமரன் மஞ்சரி ரொம்ப அழகான பாண்ட். முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் சூப்பரான பாண்ட். இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி முத்துக்குமரன் சௌந்தர்யா கூட ஒரு சரியான ஒரு பாண்ட். அந்த பாண்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துட்டு சௌந்தர்யா பற்றி பேசுவாங்க, நல்லதாகவும் பேசுவாங்க. ஆனால் அப்பப்போ டாம் அண்ட் ஜெரிமா முட்டிக்கவும் செய்வாங்க. சூப்பரான பாண்டு, நல்லாயிருக்கும். சரி, அதில் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் தீபக் அவங்கள வீட்டுக்கு போயிருப்பார் போல இருக்குது. அங்கே போயிட்டு ஃபார்எவர் கிரேட்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னென்னா அங்கே வந்து கொஞ்சம் அப்படியே சொல்கிறார், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ஆனால் உங்கள் மேலே எனக்கு பயங்கர கோவன்றார். என்னென்னா நான் வந்து விஷால், அருண், ரயான் இவங்களெலாம் தாண்டி ஓடிட்டுருக்கேன். ஆனால் இந்த மனுஷனை தாண்டி ஓட முடிய மாட்டுது. ஏன்னா 45 வயசில் இந்த மனுஷனை வந்து ரெடி பண்ணி உள்ளே அனுப்பி எங்களை போட்டு பாடாப்படுத்திட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். எங்கள் அண்ணனை, அதாவது மக்களுக்கு சொல்கிறார், எங்கள் அண்ணனை அவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு நான் ஏதோ ஒரு ஆதாரமாக நீங்கள் இருந்தீங்களே ஒரு இதுவா, அதுக்கு வந்து உங்கள் 2 பேர் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அதேமாதிரி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. யாரை? இவரை வந்துட்டு இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி அமிச்சாங்களா யோகா டீச்சர் அவங்கள தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் வந்து தீபக் அவங்களுடைய மனைவி, நம்மளுடைய முத்துக்குமரன் 3 பேரும் இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு இதுவாக இருக்குது. நான் ஒன்று தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, உள்ளே வந்து இந்த காம்போ பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. தீபக் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய ஆள், சரிங்களா? ஏன்னா விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார், சாருன்னு தான் சொல்கிறார். ஸோ அவர் மூலமாக முத்துக்குமருக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி தாமரை பார்த்திங்கன்னா, தாமரையெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க, இப்போ ஓஹோன்னு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட உழைப்பு இருக்குது. பிக் பாஸில் ஒரு பெரிய லக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது, அதை அழகாக யூஸ் பண்ணாங்க. அவங்களோட முழு உழைப்பை போட்டாங்க. அதுக்கப்புறம் அல்டிமேட்டுக்குள்ளே வந்தாங்க, அதுலேயும் முழு உழைப்பை போட்டாங்க, தட்டி தூக்குனாங்க. இப்போ பாருங்கள், இந்த தாமரையாக அந்த தாமரைன்ற மாதிரி இருக்குது. ஸோ யார் யாருக்கு எப்பப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோன்னா லைஃப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் கிடைக்கிற ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணுங்கள். நல்ல வாழ்க்கையில் பெரிய ஆளாக வாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு முத்துக்குமரன் இருக்கார், ஒரு சௌந்தர்யா இருக்காங்க, அதை நீங்கள் தான் கொண்டு வரணும். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த முத்துக்குமரன் அண்டு தீபக் அண்ணன் தம்பி பாசம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த பிக் பாஸ் அல்டிமேட் வந்துச்சுன்னா, அதாவது வர மாதிரி இருக்கா என்னன்னு தெரியாது, ரூமராக போயிட்டுருக்கு, வரணும்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.